ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له، واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم تسليما كثيرا. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الحديث هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أما بعد، الحمد لله. اللهم நடிகார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம் அல்லாஹ் நமக்கு நபிமார்களின் மூலமாக இந்த பூமியில் வாழக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ்வின் அடியார்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூதர்களை அனுப்பினான். அல்லாஹ்வின் அடியார்களே, தூதர்களில் முதலாவதுமாக நன்றாக கவனியுங்கள், தூதரின் நபியில் இரண்டாவதாக ஒரு மக்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்காக முதலாவதாக இறக்கப்பட்ட ஒரு மாபெரும் தூதர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை அல்லாஹ்வின் அடியார்களே முஃமின்களுக்கு ஒரு பாடம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தஅவா, அவர்கள் இன்று செய்த அந்த பணி மாபெரும் ஒரு மிகப்பெரிய முஃமின்களுக்கு தங்களுடைய ஈமானை, அதில் இருக்கக்கூடிய படிப்பினைகள் ஏராளம். அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களுக்கு சொன்னது என்ன? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த சத்திய கூட்டத்திற்காக அனுப்பதினது என்ன? எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் எதை கொண்டு இறக்கினானோ அதை கொண்டுதான் அவர்களும் நூஹ் அலைஹிஸ்ஸலாமும் தங்கள் கூட்டத்திற்கு அழைத்தார்கள். எதன்பால் அழைத்தார்கள்? அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையை குறி காமிக்கின்றான், உஅ்புதுல்லாஹ மா லகும் மின் இலாஹின் கைருஹ். அல்லாஹ்வின் அடியார்களே கவனியுங்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன் மக்களுக்கு சொன்னது உஅ்புதுல்லாஹ், அல்லாஹ்வை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள். வணக்க வழிபாடுகளுக்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான், அவனன்றி வணங்கப்படுபவைகளுக்கு எந்த வணங்கக்கூடியதும் கிடையாது என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன் மக்களுக்கு சொன்னார்கள். இதை சொன்னதினால் என்ன ஆனது? என்ன ஏற்பட்டது? அல்லாஹ்வின் அடியார்களே, இது வரலாறு. எப்போதும் எந்த இடத்திலும் தௌஹீதை பிரச்சாரம் செய்தால், சத்தியத்தை பிரச்சாரம் செய்தால் நிச்சயமாக இடையூறுகளுக்கும் இன்னல்களுக்கும் ஆளாக்கப்படுவோம் என்ற ஒரு அடிப்படை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து ஆரம்பமாகின்றன. அல்லாஹ்வின் அடியார்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த தாவத்தை உற்று நோக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய கூட்டத்திற்கு சொல்கிறார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன் கூட்டத்திற்கு சொல்கிறார்கள், யா கௌமி இஅ்புதுல்லாஹ மா லகும் மின் இலாஹின் கைருஹ் இன்னி அகாஃபு அலைக்கும் அஸாப யௌமின் அதீம். மறுபடியும் பாருங்கள், மறுபடியும் நோக்கம் நமக்கு அந்த ஆகிரா, நோக்கம் நமக்கு அந்த மறுமை. இவ்வாறு நீங்கள் இருந்தீர்கள் என்றால், அல்லாஹ்விற்கு இணை வைப்பவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால், நிச்சயமாக நான் உங்களுக்கு பயப்படுகிறேன். எதற்காக பயப்படுகிறேன்? நபியுடைய கவலை எங்கே இருக்கிறது? ஒரு நபியின் கவலை தன் மக்களுக்கு எதிரே இருக்கிறது, உலகத்திலா அல்ல. இன்னி அகாஃபு அலைக்கும் அஸாப யௌமின் அதீம். நாளை மறுமையில், அந்த மகத்தான நாளில்
உங்களுக்கு ஏற்படக்கூடிய வேதனையை நினைத்து நான் பயப்படுகிறேன். இதுதான் அழைப்பு பணி. அல்லாஹ்வின் அடியார்களே, எந்த ஒரு நபிமார்களாக இருந்தாலும் அவர்கள் கவலைப்படுவது, எந்த சத்தியவாதிகளாக இருந்தாலும் ஒரு முஸ்லிமுடைய கவலை என்பது ஆகிரத்தை நோக்கி இருக்கின்றது என்பது இந்த வசனம் நமக்கு காட்டுகிறது. நாம் ஆகிரத்தை நோக்கிய நினைவூட்டல் நம்மிடம் என்ன இருக்கிறது? அல்லாஹ்வின் அடியார்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், இன்னி அகாஃபு அலைக்கும் அஸாப யௌமின் அதீம். அந்த மகத்துவமான நாளில் இவ்வாறே நீங்கள் இருந்தீர்கள் என்றால் மறுமையில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மோசமான விளைவுகளை பார்த்து நான் பயப்படுகிறேன். இதுதான் ஒரு ஏக்கம். இதுதான் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு மீது காட்டக்கூடிய ஒரு ஏக்கமும் ஒரு பாசமும் ஒரு கஷ்டமும் ஒரு கவலையும். மறுமையுடைய வாழ்க்கையின் வெற்றி என்னவாக இருக்கின்றது? உலகத்தோடு நிறுத்தி விடுவதல்ல, உலகத்தில் ஏற்படுவது சோதனை. அந்த சோதனையை ஜெயித்து அந்த சோதனையில் வெற்றி பெற்று ஆகிரத்தில் எதை அடைய போகிறார்கள்? சொர்க்கமா நரகமா? வெற்றியா தோல்வியா? இதுதான் அந்த நூஹ் என்ற மாணவிக்கு இருந்த கவலை தன் மக்களின் மீது. அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இது மிக முக்கியமான விஷயத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இத்துணை சொல்லாக்கத்திற்கு ஆளாக்கப்பட்டார்கள். கூட்டத்திற்கு சத்தியத்தை சொல்லும் பொழுது அந்த கூட்டம் சொன்னார்கள், فقال الملأ الذين كفروا من قومه فقال الملأ الذين كفروا من قومه ما نراك إلا بشرا مثلنا. அந்த கூட்டம் சத்தியத்தை எடுத்து சென்று சொன்ன அந்த கூட்டம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன் மக்களுக்கு சொன்னார்களே சத்தியத்தை, என்ன சொன்னார்கள்? நிச்சயமாக அந்த வழிகட்டவர்கள், அல்லாஹ்வை நிராகரிப்பவர்கள் சொன்னார்கள், நாங்கள் எங்களை போல ஒரு மனிதராக தவிர வேறு எப்போதும் உங்களை நாங்கள் பார்க்கவில்லை. பாருங்கள், யாரெல்லாம் சத்தியத்தை கொண்டு வருகிறார்கள் என்றால் முதல் அடி இந்த இடத்திலே தான் அடிப்பார்கள். உங்களை ஒரு மனிதரை போல நாங்கள் பார்க்கவில்லையே, மனிதரை தவிர வேறு எதுவும் இல்லை, நீங்கள் யார், நீங்கள் நபி எல்லாம் ஒன்றும் கிடையாது என்று உதாசீனப்படுத்துவது. சுப்ஹானல்லாஹ். இத்தனைக்கும் தெரியும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மனிதராகத்தான் இருந்தார்கள். அந்த மக்களுக்கு மத்தியிலே தான் வாழ்ந்தார்கள். ஏதோ அவர் புதிதாக தான் மனிதன் என்பதை உறுதிப்படுத்தவில்லை அந்த மக்கள். அவர்களுக்கு தெரியும் அவர்கள் ஒரு மனிதர் என்று. ஆனாலும் என்ன சொன்னார்கள்? சத்தியம் வரும்போது இதையெல்லாம் கையாளுவார்கள் அசத்தியவாதிகள். எப்போதெல்லாம் ஒருவர் சத்தியத்தை கொண்டு வந்துகிறார்களோ அவரை எதிர்க்கக்கூடிய வாதத்தில் இது ஒரு வாதம். இவ்வாறுதான் நபியை நோக்கி சொல்றார்கள். நபியை நோக்கி சொன்னது இவ்வாறுதான். சுப்ஹானல்லாஹ். என்ன ஒரு கூற்றாக இருக்கும் பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. மா நராக இல்லா பஷரா மிஸ்லனா. எங்களை போல ஒரு மனிதராக தவிர உங்களை நாங்கள் வேறு எவ்வாறும் நாங்கள் பார்க்கவில்லை. இது முதல் அடி. இவ்வாறு நாம் முதலில் அடிக்க ஆரம்பிப்பார்கள். அதேதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கையாளப்பட்டது. என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வின் அடியார்களே, என்ன செய்தார்கள்? சுப்ஹானல்லாஹ். எத்துணை நாட்கள் தௌஹீதின் பிரச்சாரம், எத்துணை வருடம் என்பது தெரியுமா நமக்கு? சுப்ஹானல்லாஹ். 1000ற்கு குறைந்த 50 வருடத்தை கழித்து விடுங்கள். 950 வருடம் மக்களை சத்தியத்தின் பால் அழைத்த ஒரு மாணவி, ஆனால் அல்லாஹ்வின் அடியார்களே, அவர்களுக்கு கிடைத்தது என்ன? பெரும்பாலாக அவர்களுக்கு கிடைத்தது, அவர்கள் சத்தியத்தின் பால் அழைத்தாலும் அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. சுப்ஹானல்லாஹ். என்னெல்லாம் துவா கேட்டார்கள், என்ன துவாவை கேட்டார்கள்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையில் கூறுகிறான், وقال نوح رب لا تذر على الارض من الكافرين ديارا. யா அல்லாஹ், இந்த பூமியில் உன்னை நிராகரிப்பவர்களை நீ விட்டு விடாதே. சுப்ஹானல்லாஹ். மினல் காஃபிரீன தய்யாரா இன்னக இன் ததர்ஹும். ஏனெனில் இருக்கக்கூடிய நல்லவர்களை இவர்கள் கெடுத்து விடுவார்கள். அந்த ஏக்கம் அவர்கள் மற்ற நல்ல மக்களின் மீது. ஏனெனில் கெடுபவன் எவ்வாறு கெடுகிறான்? நல்லவனாக இருக்கும் பொழுது கெடுபவனால் தான், கேடுபட்டவனால் தான் மற்றவன் கெடுகிறான் என்பது இதோ ஒரு பாடம். அல்லாஹ்வின் தூதர் நூஹ் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ்விடம், இன்னக இன் ததர்ஹும், யா ரப்பே, இவர்களை நீ இவ்வாறு விட்டுவிட்டாய் என்றால் அந்த இணை வைப்பார்கள், அந்த நிராகரிப்பார்களை, யுதில்லு இபாதக், உன்னுடைய அடியார்களை இவர்கள் வழிகெடுப்பார்கள். யுதில்லு இபாதக், உன்னுடைய அடியார்களை அவர்கள் வழிகெடுப்பார்கள். வலா யலிது இல்லா ஃபாஜிரன் கஃபாரா. இவ்வாறு வழிகெடுத்து விட்டார்கள் என்றால் பின்னர் வருபவர்கள் இந்த சந்ததியில் யார் என்றால் பாவிகளும் உன்னை நிராகரிப்பவர்களை தவிர வேறு யாரும் இந்த பூமியில் வரமாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார்கள். அல்லாஹ்விடம் துஆ செய்கிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக.
அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. சத்தியம் வரும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. இந்த சுண்ணாவை நிலைநிறுத்தக்கூடிய மக்களாக எத்துணை படிப்பினைகள், எத்துணை படிப்பினைகள், எத்துணை எச்சரிக்கைகள், எத்துணை வாழ்வியல் விஷயங்கள் நம்மை நோக்கி நிற்கிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை பணி, அவருடைய தாவா நமக்கெல்லாம் ஒரு மாபெரும் ஆதாரம். சத்தியம் வரும் பொழுது அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இல்லை என்றால் நிச்சயமாக அசத்தியவாதிகளால் நாமும் வீணாகப்படுவோம். அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக. அல்லாஹ் நம்மை சத்தியத்தில் வரும் பொழுது சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மக்களாக, தௌஹீதின் பால் மக்களை அழிக்கக்கூடியவர்களாக, தௌஹீதை இந்த மக்களுக்கு மூளை முடுக்கெல்லாம் யாரெல்லாம் தௌஹீதை தெரியாமல் தௌஹீதிற்கு நிராகரித்து வாழக்கூடியவர்களை நோக்கி அழைப்பவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, ஏனெனில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன் கூட்டத்தை பார்த்து அழைத்தது மாலக்கும் மின் இலாஹின் கைருஹ் உபுதுல்லாஹ், அல்லாஹை நீங்கள் வணங்குங்கள், அல்லாஹ் அல்லாத உண்மையாக வணங்கப்படுபவனை அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்று கூறி முடிவு செய்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களாக எல்லாம் நம்மை ஆக்குவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, வஅகூலு கௌலி ஹாதா வஅஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வலிஜமீஇல் முஸ்லிமீன மின் குல்லி தன்ப் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إقرارا به وتوحيدا وأشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه. அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய கட்டளை என்னவாக இருந்தது? கப்பலை, சஃபீனாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தயார்படுத்த சொன்னான். நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அந்த கூட்டம் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் போனதற்கு பிறகு அந்த கூட்டத்திற்கு மத்தியிலே அல்லாஹுடைய கோபம் இறங்க போகிறது, இறங்குகிறது என்பதை அறிந்ததற்கு பிறகு அல்லாஹ் தன் நபிக்கு கட்டளையிடுகிறான், அல்லாஹ் தன் தூதருக்கு கட்டளையிடுகிறான். என்ன? அனுஸ்னாஇல் ஃபுல்க், எதை? படகை, அந்த கப்பலை, அந்த மாபெரும் கப்பலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை தயார் செய்யுமாறு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிடுகிறார். அல்லாஹ் நடிகார்களே, இதில் மாபெரும் படிப்பினை இருக்கிறது. என்ன படிப்பினை இருக்கிறது? இதில் ஒரு சில படிப்பினைகளை உலமாக்கள் நமக்கு பட்டியலிடுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ், மிக முக்கியமான படிப்பினைகள், கவனித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நம்மை இந்த படிப்பினைகளின் பால் அமல் செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. கட்டப்பட்ட அந்த கப்பலில் அல்லாஹுடைய வேதனை இறங்கும் போது அதிலே காப்பாற்றப்பட்டார்கள். எவ்வளவு பேர்? மிகவும் சொற்பமானவர்கள். ஆனால் அவர்கள் அனைவரும் சத்தியவாதிகள். கப்பலில் ஏறினார்கள், காப்பாற்றப்பட்டார்கள். இதை உலமாக்கள் ஆதாரமாக கொண்டு வருகிறார்கள். இந்த சுன்னா, அல்லாஹ் தூதருடைய சுன்னா, இந்த மார்க்கம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தயார் செய்த கப்பலை போல். ஏன்? அந்த மக்கள் அன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலில் ஏறினவர்கள் அந்த வேதனையிலிருந்து தப்பித்தார்கள், அந்த வெள்ளத்திலிருந்து, அந்த வேதனையிலிருந்து தப்பித்தார்கள். யாரெல்லாம் அந்த கப்பலில் ஏறினார்களோ, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலில் ஏறினார்களோ, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள கப்பலில் ஏறினார்களோ, அவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பலில் ஏறினவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அதே போலத்தான் இஸ்லாம், அதே போலத்தான் சுன்னா, அல்லாஹ் தூதரின் சுன்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலை போன்று. அஸ்ஸுன்னது ஸஃபீனத்து நூஹ், இந்த சுன்னா ஸஃபீனத்து நூஹ் ஃபன் ரகிபஹா நஜா. யார் அதிலே ஏறினார்களோ, அந்த சுன்னாவிலே, அந்த கப்பலில் ஏறினார்களோ, அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். யார் அதில் ஏறவில்லையோ, யார் அந்த சுன்னாவில், அல்லாஹ் தூதருடைய பாதையில், அல்லாஹ் தூதரை பின்பற்றுவதில் ஏறாமல், நான் இங்கேதான் இருப்பேன், எதிலே இருப்பேன்? நான் இந்த பூமியில் தான் இருப்பேன், இந்த பூமி தான் எனக்கு கடைசி, இதுதான் எனக்கு அனைத்தும் என்று நினைத்தவர்கள் யாரெல்லாம் அந்த இடத்திலே நூஹ் அலைஹிஸ்ஸலாமை ஏளனப்படுத்தினார்களோ, ஏறாமல் நின்றார்களோ, அவர்கள் எல்லாம் அழிந்தார்கள். இது மாபெரும் பாடம். அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு கப்பல் ஏறுகிறது, அந்த கப்பலை உலமாக்கள் சொல்கிறார்கள், அன்று ஆரம்பித்தது மறுமை நாள் வரை அந்த கப்பல் இருக்கும். மறுமை நாள் வரை அந்த கப்பல் சென்று கொண்டே இருக்கும், பயணித்துக் கொண்டே இருக்கும். அதிலே ஏறுபவர்கள் வெற்றியாளர்கள், அதில் ஏறாமல் இந்த பூமியிலே தங்கி, இந்த பூமியிலேயே விழுந்து, இந்த உலகத்திலேயே விழுந்து, இந்த உலகத்திலேயே மூழ்கி, அந்த கப்பல் என்பது ஒன்று வருவதை கூட அறியாமல் தன் வாழ்க்கையை
கடந்து செல்லக்கூடியவர்கள், தன் வாழ்க்கையில் மாடாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். ஒரு கப்பல் ஒன்று இருக்கிறது, நம்மை காப்பாற்ற வருகிறது. அல்லாஹ்வுடைய நியமத்தை கொண்டு சுவனத்திற்கு நம்மை கொண்டு போகும் அல்லாஹ் நாடினால் என்ற இந்த விஷயத்தை அறிந்தும், அதில் ஏறினால் வெற்றி கொள்ள முடியும் என்பதை தெரிந்தும், அதை பார்த்தும், அந்த கப்பலை பார்த்தும் ஏறாமல் நாம் இருக்கிறோம் என்றால், அல்லாஹ்வின் அடியார்களே, பிரச்சனை எங்கே இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். அதுதான் மார்க்கம். கண் முன்னால் நமக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த மார்க்கம். இதை செய்தால் சொர்க்கம், இதை செய்யவில்லை என்றால் நரகம். இது சத்தியம், இது அசத்தியம் என்பதை நம்மளுக்கு காண்பித்து, நூஹ் அலைஹிஸ்ஸலாமின் கப்பலை போல நமக்கு காண்பித்தும் அதில் ஏறி பயணம் செய்யாமல் இருக்கிறோம் என்றால், மறுமைக்காக எதை அடைய போகிறோம்? எந்த வெற்றியை அடைய போகிறோம்? அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. இதுதான் இங்கே சொல்கிறோம். சத்தியம் காட்டும் பொழுதும் அதை செயல்படுத்தாதது உங்களை தடுப்பது என்ன? இந்த பூமியா, இந்த உலகமா? அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த அற்ப உலகமா? இந்த அற்ப உலகத்தை அல்லாஹ்வின் தூதர் விரும்பவில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் விரும்பவில்லை. எனக்கு எந்த கவலையும் இல்லை துன்யாவை கொண்டு என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். மா அன லீ வலி துன்யா, மா அன லீ வலி துன்யா. எனக்கும் இந்த துன்யாவிற்கும் எனக்கும் இதற்கும் எந்த ஈர்ப்பும் இல்லை, எனக்கு இந்த துன்யா தேவையில்லை என்று சொன்னவர்கள் அல்லாஹ்வின் தூதர். அவர்கள் வழிவந்தவர்களானாம், அவர்கள் வழி நின்றவர்களானாம், அவரின் உம்மத்தானாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கப்பல் நம் முன்னால் நிற்கும் பொழுதும் அதிலே ஏறாமல், அதிலே பயணம் செய்யாமல் நாம் அமர்ந்திருக்கிறோம் என்றால் தவறு எங்கே இருக்கிறது? அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. அல்லாஹ்வின் அடியார்கள், அல்லாஹ் நம்மை நேரிய வழியில் செலுத்துவானாக. இன்னும் பல விஷயங்களை சொல்கிறார்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அதிலும் முக்கியமாக கவனியுங்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எப்போது இந்த மக்கள் சத்தியத்தை ஏற்காமல் இருந்தார்களோ அப்போதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிட்டான். கட்டளையிட்டும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார்கள்? கப்பலை தயார் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். வருபவர்கள் போவர்கள் எல்லாம் ஏளனம் செய்வார்களாம். வருபவர்கள் போறவர்கள் எல்லாம் ஏளனம் செய்வார்கள். இது ஒரு பாடம். எதில் பாடம்? நீ சத்தியத்தில் இருக்கும் பொழுது, அந்த சத்தியத்திற்காக, மறுமைக்காக நீ தயார் செய்திருக்கும் பொழுது, எந்த கப்பலை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தயார் செய்திருக்கும் பொழுது மக்கள் எல்லாம் ஏளனம் செய்தார்களோ அந்த கப்பலில் ஏறுவதற்கு அவர்களுக்கு அல்லாஹ் வாய்ப்பளிக்கவில்லை. அந்த கப்பலில் பாதுகாக்கப்பட்டவர்கள் முஃமின்தாரிகள், அல்லாஹ்வை வணங்கினவர்கள். அதனால் அல்லாஹ்வின் அடியார்களே, வெற்றி என்பது பின்னால் வரும். அந்த வெற்றிக்கு தயாராக வேண்டியதுதான் நம் கடமை. அந்த வெற்றிக்கு தயாராக வேண்டும். எவ்வாறு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அவனை காப்பாற்றினார்கள். அவர்களை எதை கொண்டு? அந்த கப்பலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தயார் செய்ய சொன்னான். அதிலே அமைதியாக அல்லாஹ்வின் கட்டளை ஏற்று அமைதியாக இந்த கப்பலை தயார் செய்தார்கள். கப்பலை தயார் செய்யும் பொழுது அதனால் ஏற்பட்ட சண்டைகளும் சச்சரவுகளும் பேச்சுக்களும் பேச்சுக்களும் அவர்களை எதுவும் செய்யவில்லை. ஆனால் வெற்றியாளர்கள் யார்? அந்த இடத்தில் இழிவுபடுத்தினார்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாமை கப்பல் செய்ததற்கு இழிவுபடுத்தினார்களே, அவர்களா வெற்றியாளர்கள்? அமைதியாக அமல்களை செய்பவர்கள், அமைதியாக அந்த கப்பலை கட்டினார்களே நூஹ் அலைஹிஸ்ஸலாம், அவர்கள் தான் வெற்றியாளர்கள். இது ஒரு மாபெரும் படிப்பினை. ஏனெனில் இந்த துனியாவில் சத்தியத்தில் நின்றால், இந்த துனியாவில் வேலை செய்தால், இந்த துனியா ஆகிரத்திற்காக அமல் செய்வதற்காக அனுப்பப்பட்ட இந்த துனியாவில் சத்தியத்தை நிலைநிறுத்தினால் ஏளனப்படுத்தப்படுகிறோம், சத்தியத்தை நிலைநிறுத்தினால் குறை பேசப்படுகிறோம். இவ்வளவு நடக்கின்றது. இதனால் சத்தியத்தை விட்டு விடுவீர்களா? ஏலப்படுத்தினதினால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலை தயார் செய்வதிலிருந்து நின்றார்களா? அவர்களை ஏதாவது தடுத்ததா? அல்ல. அல்லாஹ்வின் கட்டளை, நான் அதை செய்கிறேன். நாளை அந்த கப்பல் தான் அல்லாஹ் நாட்டத்தை கொண்டு சத்தியவாதிகளை காப்பாற்ற போகிறது. ஏறத்தால் அந்த 80 பேர் என்ற குறை நண்பரை அந்த எண்களை சொல்கிறார்கள் உலமாக்கள். பாடம் இன்னும் உலமாக்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அத்தௌஹீது வஹம்முல் வாஜிபாத், இதிலும் நமக்கு தெரிகிறது. தௌஹீதை கொண்டு அழைத்தார்கள். அந்த தௌஹீதினால் வந்ததுதான் பிரச்சனை. அல்லாஹை மட்டும் வணங்குங்கள், அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நீங்கள் வணக்கத்தை செலுத்தாதீர்கள் என்ற அந்த 3வது விஷயம். அதே போலத்தான் அல்லாஹ்வின் அடியார்களை கடைசியாக பாரக்கல்லாஹு ஃபீக்கும், சுப்ஹானல்லாஹ், இதையும் உலமாக்கள் மிக முக்கியமான விஷயமாக சொல்கிறார்கள். கப்பலில் ஏறி இருக்கிறோம் எல்லோரும், சரியா? எல்லோரும் அந்த ஆக்கிரத்தை வேண்டும் என்று கப்பலில் ஏறிக்கிறோம். கப்பலில் ஒரு சாரார் தவறாக நடந்து கொண்டு கப்பலை கீழே அதாவது கடலிலே மூழ்கடித்து விட்டால் என்ன ஆகும்? ஒரு 5 பேர் செய்யக்கூடிய தவறினால் அந்த கப்பலை மூழ்கிவிடும். அதுதானே? அதைத்தான் உலமாக்கள் எச்சரிக்கிறார்கள்.
நாம் எல்லோரும் ஒரு பயணத்தில் இருக்கிறோம். நாம் எல்லோரும் ஒரே பயணத்தில் இருக்கிறோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கப்பல்களை போல், அவரின் கப்பலிலே ஏறி சவாரி செய்பவர்களைப் போல நாம் எல்லோரும் ஒன்றாக இருக்கிறோம் என்றால் நாம் எல்லாம் ஒற்றை கருத்தில் இருக்க வேண்டும். நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அல்லாஹின் கயிற்றை நாம் எல்லோரும் பற்றி பிடிக்க வேண்டும். நமக்குள் பிரிவுகளும் சண்டைகளும் சச்சரவும் ஏற்பட்டால் கப்பல் என்ன ஆகும்? நமக்குள் தீமைகளும், நமக்குள் அல்லாஹ்வின் அடியார்களே பிரச்சனைகளும் முரண்பாடுகளும் வேறுபாடுகளும் தீர்வை அல்லாஹ்வின் தூதரிடம் திருப்பாமல், தீர்வை குர்ஆனிற்கும் அல்லாஹ்வின் தூதரின் பக்கம் திருப்பாமல் நமக்குள்ளே சண்டை போட்டுக் கொண்டோம் என்றால் அந்த கப்பல் என்னவாகும்? அந்த கப்பல் நிலையாக நிற்க முடியாது. அல்லாஹ்வின் அடியார்களே, இதைத்தான் உலமாக்கள் சொல்கிறார்கள், மற்றவரையும் பாருங்கள், உங்களோடு பயணம் செய்வோர் மற்றவர்களை பாருங்கள், கெடுக்காதீர்கள், அவர்களுக்கும் பங்கமாக ஆபத்தாக நீங்கள் ஆகாதீர்கள். இதுதான் சத்தியத்தை பரப்புவதற்குத்தான். சத்தியம்தான் பரப்ப வேண்டுமே தவிர அசத்தியம் பரப்புவதற்கு அல்ல. அசத்தியம் வந்துவிட்டது என்றால், சந்தேகம் வந்துவிட்டது என்றால் உலமாக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அந்த சுபஹாத்தையும் அந்த ஷஹவாத்தையும் அந்த சந்தேகங்களையும் அந்த வழிகேடுகளையும் மற்றவர்களுக்கு திகைத்தாதீர்கள், மற்றவர்களுக்கு உள்ளங்களில் நுழைக்காதீர்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அது அனைவர்களையும் கெடுக்கும், அது அனைவர்களையும் பாழ்படுத்தும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல் இது ஒரு எடுத்துக்காட்டு நமக்கு. சுப்ஹானல்லாஹ். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இன்னும் நிறைய விஷயங்களை சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். பல விஷயங்கள் இருக்கின்றது. ஆனால் எதை அமல்படுத்த போகிறோம்? புனிதமிக்க இந்த ரமதானுடைய மாதத்தில் இருக்கிறோம். அந்த கப்பலிலே பயணம் செய்யக்கூடியவர்களாக உண்மையிலே இருக்கிறோம் என்றால் மீதமுள்ள ரமதானை என்னவென்று செய்ய போகிறோம்? ரமதானை எவ்வாறு வழி அனுப்ப போகிறோம்? இன்னும் நம்முடைய அமல்கள் எவ்வாறு இருக்க போகின்றன? கிட்டத்தட்ட சுப்ஹானல்லாஹ் பாதியை கடந்து விட்டோம், பாதியை கடக்க போகிறோம். மீதி பாதி இருக்கின்றது. அல்லாஹ்வின் அடியார்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போல் அந்த சத்தியத்தை போல் அந்த படகுகளிலே சவாரியை செய்தது போல் சத்தியத்திலே நாம் பயணம் செய்ய வேண்டுமா அல்லது அசத்தியத்திலே நிற்க போகிறீர்களா என்பதை அல்லாஹ் நமக்கு நேர்வழியை செலுத்துவானாக. மீதம் இருக்கக்கூடிய ரமதானை நல்ல முறையிலே அமல் செய்து எந்த விதமான உத்வேகமும் குறையாமல், ஆர்வம் நமக்குள் குறையாமல், நம்மளால் இயன்றவரை நம்மளால் இயன்றவரை வணக்க வழிபாடுகளை செய்பவர்களாக மறுபடியும் எச்சரிக்கின்றோம். அல்லாஹ்வின் அடியார்களே, உங்களை அல்லாஹுடைய வணக்கத்திலிருந்து உங்களை தூரப்படுத்தக்கூடிய இந்த ரமதானிய தோற்றங்கள், இந்த ரமதானிய செயல்களிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பானாக. அப்படிப்பட்ட விஷயங்களில் தூரமாக ஆகிவிடுங்கள். ஒரு தராவியை கூட உங்களால் தொழ முடியாது, உங்களை தடுக்கிறது என்றால் இந்த சமுதாயத்திலே நாம் போய் விழுந்து மாட்டிக்கொள்ளக் கூடாது. அல்லாஹ்வின் அடியார்களே, 1 மணி நேரம் என்று தொழுவதை, அந்த தராவி என்ற அந்த வணக்கத்தை, அந்த வணக்க வழிபாட்டியை மறுபடியும் புதிய உத்வேகத்துடன், ஏனெனில் மனிதன் அடிக்கடி அவன் நினைவூட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த நினைவூட்டல் தான் அவனை மறுபடியும் அவனை செம்மைப்படுத்தும். அதே நினைவூட்டல் நம்மிடம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, இனி வரக்கூடிய இந்த ரமதானுடைய இந்த தராவீஹை சிறந்த முறையில், அதிலும் முக்கியமாக 5 வேளை கடமையான தொழுகையில் ஆரம்பித்து ரமதானுடைய இந்த தராவீஹுடைய தொழுகை, இந்த கியாமுல் லைலை நியமத்தான முறையில் முடிக்கவர்களாக, அல்லாஹை வணங்குபவர்களாக, இந்த ரமதானில் மீதமுள்ள ரமதானிலும் அமல்களை அதிகம் செய்பவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. எந்த சஃபீன துனூஹிலே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கப்பலிலே ஏறி பயணம் செய்யப்பட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்களோ அதே போல் அல்லாஹ் நம்மையும் பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம் அனைவருக்கும் நேர்வழியை செலுத்துவானாக. இன்னல்லாஹு வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. இபாதல்லாஹ், இன்னல்லாஹ யஅமுருக்கும் பில் அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி يعظكم لعلكم تذكرون فاذكروا الله يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. يقول بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.